நம்ம அன்னூர் பக்கத்துலயே சூப்பரான ஆஃபர்ல சூப்பரான 2 BHK வீடு ஒன்று சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க. பக்காவான வீடுங்க. அன்னூருக்கு ரொம்ப பக்கத்துலயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு வாங்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா முழுசாவே கிரை செலவு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் நிறைய வீடு நிறைஞ்ச ஏரியாவில் 100% வாஸ்தோடு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நார்த் ஃபேஸிங் சைட்டுங்க, நார்த் ஃபேஸிங் வீடுங்க. பக்காவான வீடு தான் இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. வீட்டோட அவுட்லுக் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுமுங்க, அவ்வளோ கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல 25 அடி தார் ரோட்டு மேலே பக்காவாக அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. வீட்டில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி ரெடி டு மூவ் கண்டிஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தால் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்க்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் கூட கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்டேஜ் எலிவேஷன் ஒர்க் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல கிராண்டாக தான் வீட்டை ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. வீடு எப்படி உள்ள ஒர்க் பண்ணியிருக்காங்கிறத நாங்கள் பார்த்துட்டோங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்குங்க இந்த வீடு. வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தால் ஹாலுக்கு வந்துடலாமுங்க. 16க்கு 16 சைஸில் இந்த ஹால் கொடுத்துருக்காங்க. உள்ளேயே டிவி யூனிட்டு எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு ஒட்டின மாதிரியே கிழக்கு மூணாக வாஸ்து பிரகாரம் சாமி ரூமுக்கான செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பூஜை ரூமுங்கிறது வடக்கு இல்லைனா கிழக்கு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இவங்க வாஸ்து பிரகாரம் நல்லா கிழக்கு மூணு தான் வச்சுருக்காங்க. அதுவும் ஹாலோட மேல் கையில் வச்சுருக்காங்க. ஹாலில் ஒவ்வொரு ஒர்க்கும் நல்லா கிராண்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஹால்லேருந்து கிச்சனை வியூ பண்ணுற மாதிரி தான் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஹாலில் சீலிங் ஒர்க்கு லைட்டிங் ஒர்க்குன்னு அவ்வளோ கிராண்டாக இருக்குங்க. நம்ம வீடு கட்டினா எப்படி பார்த்து பார்த்து கட்டுவோமோ அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. அதுவும் நல்லா ராயல்ட்டியாக கட்டியிருக்காங்க. வீட்டுகளுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியலுமே அதே மாதிரி தானுங்க, நல்ல பிராண்டடான ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. 10க்கு 16 சைஸில் வந்துருமுங்க. கபோர்டு ஒர்க்கு, லைட்டிங் ஒர்க்கு, டைல் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்குன்னு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டோடு வந்துருமுங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே ரெண்டாவது பெட்ரூமையும் பார்த்துடலாம். 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமு. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. கபோர்டு ஒர்க்கு, பீரோ ஒர்க்குன்னு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பெட்ரூமில். இந்த வீடு வாங்கினா எந்த வேலையும் கிடையாதுங்க. எல்லா வேலையுமே 100% கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு பெட்ரூமில் நம்ம என்ன செட்டப் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 சைஸில் வந்துருங்க. அட்டாச்சு டாய்லெட்டோடு வந்துருங்க. நல்ல வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யூஸ் பண்ண ஃபிட்டிங்ஸுமே நல்லா பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கிராண்டாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடு ஃபுல்லாகவே. ஒரு வீட்டுக்கு முக்கியமான ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா கிச்சன் தானுங்க. ஆமாங்க, நம்ம இப்போ பார்க்க போகிறது கிச்சன் தானுங்க. அவ்வளோ கிராண்டாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. 10க்கு 16 சைஸில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பரான மாடர்ன் கிச்சனாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 சைஸில் இருக்குங்க. இதில் பாதி டைனிங் ஏரியாவும் பாதி கிச்சன் ஏரியாவும் செட்டப் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு கொட்டினாப்லேயே சின்ன ஸ்டோர் ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோர் ரூமுக்கு சின்ன டோர் போட்டு கொடுத்தோன்னா கூட போட்டு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிற ஃபிட்டிங்ஸும் நல்ல பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கிரானைட் போட்டு பக்காவாக ராயல்ட்டியாக மாடர்ன் கிச்சனாக தான் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. கிச்சனில் ஸ்டோரேஜ் ஏரியாங்கிறது ரொம்ப முக்கியமுங்க. பண்டம் மாத்திரம் வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய இடம் தேவைப்படுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிச்சன் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பண்டம் மாத்திரம் வைக்கிறதுக்கு கீழே இருக்கிற இடம் ஃபுல்லாகவே கபோர்டாக போட்டு வச்சுட்டாங்க. தானியங்கள் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா செல்ஃபாக கட்டி நல்லா கபோர்டு ஒர்க் பண்ணி நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூமுக்கு. கிச்சனில் மேலே இருக்கிற லாஃப்ட்லேயும் கபோர்டு தானுங்க, கீழே இருக்கிற இடத்துலையும் கபோர்டு தானுங்க. ஸ்டோரேஜுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க இந்த கிச்சனுக்குள்ளே. வாட்டர் ஸ்டோரேஜுக்கு மேலேயும் கூட ஒரு சின்டெக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கீழேயே பெரிய நிலத்தொட்டியும் கூட ஒன்று இருக்குங்க வாட்டர் ஸ்டோரேஜுக்கு. 3.5 சென்டில் பதும்பலிங்கிற ஏரியாவில் நார்த் ஃபேஸிங்கில் பக்காவாக அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி. நம்ம இந்த வீட்டுக்கு என்ன ரேட் சொல்கிறோங்கிறது எம்ஜே ரியல் எஸ்டேட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்பிளே ரேட் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாமுங்க. நம்ம சொல்கிற ரேட்லேருந்து குறைச்சே பேசி வாங்கிக்கலாமுங்க. அது இமீடியட் கேரிங் பண்ணுறோன்னு சொல்கிறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் கூட ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோங்க. இந்த மாதிரி வீடு, இடம், நிலம் வாங்க விற்க அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா எம்ஜே ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான அப்டேட் அப்பப்போ கிடைக்குங்க.